ஓகே. இது சொல்லுங்க. வாழ்க கூட்டல் தமிழ். வாழ்க தமிழ். இது என்னவா இருக்கும்? வாழ்க தமிழ் அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு? வாழ்க தமிழ் அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு? வினை சொல்றது. வாழ்க தமிழ் அப்படிங்கிறது வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றுல என்ன மிகாது? வல்லினம் மிகாது. வியங்கோள் வினைமுற்று. வாழ்க தமிழ். ஒழிக அறியாமை. இந்த மாரி நம்ம சொல்றோம்ல. ஸோ இந்த மாரி வாழ்க தமிழ், ஒழிக அறியாமை, இந்த மாரி வியங்கோள் வினைமுற்றுக்கு என்ன ஆகும்? வல்லினம் மிகாது அல்லது இயல்பாக புணரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது இந்த பல பல குதிரைகள், பல செந்நாய்கள், பல கொடுத்தான், பல செய்தான். இந்த இடத்துல என்ன மிகவில்லை? வல்லினம் மிகழ்வில்லை. இயல்பாக புணர்கிறது. இதற்கான விதி என்ன? அஃறிணை பன்மை பெயர் முன்பு இயல்பாக புணரும். அஃறிணை பன்மை பெயர்னா எது? இதுதானே அஃறிணை பன்மை பெயர். பல வந்து இல்ல சில இருந்தாலும் ஓகே. சில, பல எது இருந்தாலும் இங்க முன்னாடி பாருங்க. அஃறிணை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஃறிணை பன்மை பெயருக்கு முன்னாடி இயல்பாகத்தான் புணரும். பல அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நெறைய விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி பல வந்துச்சு அப்படின்னா, அஃறிணை பன்மையாக இருந்தாலோ, ஒரு வினையாக இருந்தாலோ நமக்கு என்ன முடிவு வரதில்ல? எப்படி வர்றதில்ல? வல்லினம் மிகவில்லை. இயல்பாகத்தான் புணர்கிறது. அடுத்தது பாருங்க. அம்ம கொற்றா, அம்ம சாத்தா. அம்ம அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இடைச்சொல் முன்னாடி இயல்பாக புணரும். பார்த்தோமா? லாஸ்ட் கிளாஸ் இப்போதான் பார்த்தோம் இல்லையா? ம். இடைச்சொல். இடைச்சொல் முன்னாடி வல்லினம் மிகும்னு இங்க பார்த்திருக்கோம். இங்க பாருங்க. அம்மை அம்ம அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இடை அசைச்சொல் 2க்குமே ஒரே மீனிங் தான். அம்ம அப்படிங்கிறது ஒரு அசை, ஒரு குறிப்புக்காக வருது. ஒரு ஓசைக்காக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துலயும் நமக்கு இந்த இடத்துல இயல்பாக புணரும். ஓகே. இந்த இடைச்சொல்லுக்கும், அந்த இடைச்சொல்லுக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. அதனால தான் நான் இப்ப காமிச்சேன். புரியுதா? அம்ம அப்படிங்கிறது என்னன்னா, இடை அசைச்சொல். ஆனா புக்ல அசைங்கிறது சேர்த்தல. நீங்க இந்த இடத்துல சேர்த்திக்கோங்க. இடை அசைச்சொல். அம்ம என்னும் இடை அசைச்சொல். அசைச்சொல்னா ஜஸ்ட் ஒரு மியூசிக், ஒரு ஓசைக்காக சொல்றதா ஒரு அசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அம்ம அப்படிங்கிறது வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க இக்கு போடக்கூடாது. இயல்பாக புணரும். அடுத்தது பாருங்க. சாவ குத்தினான் அப்படிங்கிறது சா குத்தினான்னு ஆச்சு. இப்ப நம்ம ஒரு செய்யிய வினைமுற்றுன்னு ஒண்ணு பார்த்தோம். செய்யிய வினையெச்சம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட் கிளாஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா? சொல்லுங்க. செய்யிய. செய்யிய அப்படிங்கிற வினையெச்சம் முன்னாடி வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். உண்ணிய, உண்ட காணிய, செல்வம். உண்ண செல்வம். உண்டங்கிறது எல்லாமே வந்து நமக்கு பெயரெச்சம். இது பாருங்க செய்யிய வினையெச்சம். அதே மாரி இங்க செய அப்படின்னு இருக்கு. செய வந்துச்சுன்னா, செய்யிய, செய பக்கத்துல பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. அப்ப கன்ஃப்யூஸ் ஆகாது. செய அப்படிங்கிறது என்னன்னா, சாகறக்காக குத்தினான். செய்வதற்காக குத்தினான். இந்த மாரி செய அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா, அதுல ஈற்றுல இருக்கிற உயிர்மை கெட்டுவிடும். ஈற்றுல இருக்கிற உயிர்மை இங்க என்ன? ஈற்றில் இல்ல. வருமொழி முதலில் உள்ள நிலைமொழி ஈற்றில் உள்ள அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த டெர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வா. இந்த உயிர்மை என்ன ஆகும்னா கெட்டுவிடும். உயிர்மை கெட்டு வருமொழி முதலில் உள்ள வல்லினத்திற்கு ஏற்றபடி மிகும். வல்லினம் மிகும். அதான் இங்க கெட்டு புணர்தல்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சோ செய அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன செய்ய இத சாவ அப்படிங்கிறது செய வாய்ப்பாடு. ஓகேங்களா? சோ செய அப்படிங்கிற வினைச்சொல் வந்துச்சுனாவே இங்க என்ன இருக்கோ அத நம்ம கட் பண்ணிரணும். செயல இந்த இடத்துல ஒரே ஒரு இதுதான் இருக்கும். ஒரு உயிர்மை தான் எண்ட் ஆகும். அத வந்து கட் பண்ணிருங்க. இங்க என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கு இனமான மெய் எழுத்தை போட்டுருங்க. அவ்வளவுதான். சோ சாவ கூட்டல் குத்தினான், சா குத்தினான். அவ்வளவுதான். அடுத்தது பல சில. பல சிலல வந்து பாத்தீங்கன்னா, கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது 2 விதமாக, ஒரு 3, 4 விதமாக புணரும். இப்ப பாருங்க. பல சில முன்னாடி அதே பல சில வந்தா, தாம்வரின் என்ன? அதே பல சில வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இயல்பாக புணரும். இங்க பாருங்க. பல பல, பல பல அப்படியே எழுதிக்கலாம். சில சில, சில சிலன்னு அப்படியே எழுதிக்கலாம்.
சில இடத்துல என்ன ஆகும்னா வல்லினம் மிக்கும் புணரும். அப்ப இது கரெக்டா? அப்ப ஆப்ஷன்ல வல்லினம் மிகாம இருந்தாலும் சரிதான். வல்லினம் மிக்க புணர்ந்தாலும் நம்ம தப்புன்னு போடக்கூடாது, சரின்னு போடணும். அப்ப ஆப்ஷன் ஏ மற்றும் பி, பி மற்றும் சி அப்படின்னு சொல்லி நீங்க போடணும். பொறுமையா அத நீங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இத போடணும். சரிங்களா? அப்போ இயல்பாகவும் புணரும், மிக்கும் புணரும். இது மட்டும் தானா? கிடையாது. பலக்கு இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப பாருங்க, பல சில முன்னாடி அதே பல சில வந்துச்சுன்னா, தம்முன் தாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அகரம் ஏக. இப்ப பழைய புக்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஏக அப்படிங்கிற வார்த்தை வரும். ஏக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கெட்டுடும். கெட அப்படின்னு அர்த்தம். அத வந்து கட் பண்ணிரணும் அப்படின்னு அர்த்தம். தம்முன் தாம் வர அகரம் கெடும். அகரம் கெட்டு, அதாவது இங்க லா வந்து என்ன ஆகுதுப்பா? லாவ எப்படிப்பா பிரிப்பீங்க? இல்லு கூட்டலா. இல்லு கூட்டல் ஆ. இதுல அகரம் கெடன்னா என்ன? அகரம் ஏகன்னா கெடன்னு அர்த்தம். அகரம் ஏகன்னா இந்த அகரம் கெட்டு. இந்த லகரம் என்னவாக மாறும்? இல் என்னவாக மாறும்? இல்லிலிருந்து லகர வரிசை எல்லாமே இல்லு, லா, லா, லில்லி, லுல்லு, லில்லே எல்லாத்தையுமே லகரம் அப்படிங்கிற வேர்ட்ல தான் நம்ம குறிப்பிடுவோம் இல்லைங்களா? அப்ப இந்த லகரம் என்னவாக மாறும் அப்படின்னா ரகரமாக மாறும். ரகரமாக மாறும். அப்ப இந்த இல் என்னவாயிடுச்சுங்க? இற்று ஆயிடுச்சு. இந்த இல்லு அதே மாதிரி சிலல இருக்கக்கூடிய இல்லு கூட்டலால ஆ ஏக, அதாவது ஆ கெட, அந்த லகர மெய்யானது என்னவாயிடுச்சுன்னா ரகர மெய்யாக திரிந்துள்ளது. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன? இது ஒரு விகார புணர்ச்சியா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? திரிதல் விகாரம்னு எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே? புணர்ச்சி எத்தனை வகைப்படும்பா? இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லேன்னு பாருங்க. ஆ, ம். 2 லாஸ்ட்லயே வகைப்படும். சொன்னேன்ல, 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார 3ங்கிறது எது? விகார புணர்ச்சி விகார தான் புணர்ச்சி. 3 வகைப்படும். அது என்னென்ன 3 வகை என்ன? தோன்றல், தோன்றல், திரிதல், கெடுதல். கெடுதல். ஓகேங்களா? சரி. அது நம்ம பார்க்கலாம். அது நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் தனியாவே அதுக்கு ரெக்கார்ட் வீடியோ போடுறேன். நீங்க பார்த்துக்கங்க. சரியா? சோ 3 விஷயம் பார்த்திருக்கோம். என்னது? ஒண்ணு பல முன்னாடி பல வந்தாலோ, பல சில முன் தம்முன் தான் வரின் 3 விஷயம். ஒண்ணு இயல்பாக புணரலாம். எதுவுமே வராது. இன்னொன்னு மிக்கு புணரலாம். இங்க என்ன இருக்கோ அதோட மெய் எழுத்து வரலாம். இனம் மெய் எழுத்து வரலாம். அதே அப்படியே வரலாம். ஓகே. இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னா, இந்த லகரம் கெட்டு லகரத்துக்கு பதிலா ரகரம் வரும். சோ பட்பல, சிற்சில அப்படிங்கிறது வரும். இல்ல வேற ஏதோ ஒண்ணு வருது. பல முன்னாடி வேற ஒண்ணு வருதுன்னா, என்னென்ன மாறியெல்லாம் பிரியலாம் அப்படின்னு பாருங்க. பல சில முன் பிற எழுத்துகள் வந்தால், பிற சொற்கள் வந்தால், பல கூட்டல் கலைய நம்ம பலகலைன்னு அப்படியே பிரிச்சு எழுதலாம். பல்கலைன்னு எழுதலாம். ஓகே. இது பலகலைன்னு அப்படியே அப்படியே சேர்த்து எழுதுறது வந்து இளங்குமரனார்ல இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பல கலை கழகம், அதாவது பல்வேறு கலைகளை கற்கும் கழகம். அதைத்தான் நம்ம பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அப்படி புணர்ந்திருக்கு ஞாபகம் வச்சுங்க. பல கூட்டல் கலை பல்கலைன்னு சொல்லுவோம். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எந்த விதியுமே கொடுக்கல. எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா, பல சில முன் பிற சொற்கள் வந்தால் பின்வருமாறு விகற்பிக்கலாம். விகற்பிக்கலாம்னா மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு அர்த்தம். சோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்கற மாதிரி சான்ஸ் இருக்கு. பல கூட்டல் தாளிசை நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். இடையில ஒரு ஆயுத எழுத்து வருது. தகரம் வந்து ரகரமாக இங்க திரிந்துள்ளது. சோ இதை நம்ம திங்க் பண்ணாத ஒரு விஷயம். எப்படி இந்த அது குற்றல் அன்றோ அந்த மாதிரியான விஷயம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்லேயே நான் கேட்டிருக்கேன். சண்டே மார்னிங் எனக்கு டெஸ்ட் கொஸ்டின் வாங்கிக்கோங்க. சரியா? இந்த என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. முடிச்சுட்டு எனக்கு ஆன்சர் கீ வாங்கிட்டு சண்டே நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. மண்டே அடுத்த டாபிக். இல்லைன்னா சண்டே எனக்கு முடிச்சுட்டு ஆன்சர் கீ வாங்கிட்டு நீங்க செக் பண்ணிட்டு என்கிட்ட மார்க் சொல்லிட்டு கண்டினியூவா அப்பவே நீங்க எனக்கு வாங்கிக்கலாம். இப்ப கூட டெஸ்ட் 3 மெட்டீரியல் ரெடி. சிலர் வந்து சண்டே கெஸ்ட் வருவாங்க மேம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடிச்சிட்டீங்கன்னா சாட்டர்டேவே கொஸ்டின் வாங்கிட்டு நீங்க எழுதிடுங்க. எழுதிட்டு அடுத்த மெட்டீரியல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே. ஸோ எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. தமிழும் படிக்கிறீங்க, ஜிஎஸ்க்கு வந்து ஏபிஎஸ் சீரிஸ் இதே மாதிரி நான் கட் பண்ணி கொடுத்துட்றேன். கிளாஸ் வந்து கண்டினியூவா போயிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் சிலர் சொல்றாங்க சில தகவல் நோட்டிஃபிகேஷன் வர்றது கஷ்டம். இப்பவே கம்மியான வேகன்சிஸ் வருது. ஸோ நம்ம இந்த வருடத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கணும். அதனாலயே நான் எல்லா பேட்ச்மே நான் முன்கூட்டியே போட்டுட்டேன். ஓகேங்களா? சரி. பல கூட்டல் ஞானம் இந்த மாதிரி லகரம் என்னவாகுதுன்னா நகரமாக தெரிந்துள்ளது. ஸோ இதே நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பல கூட்டல் நாள் பன்னாள். பன்னாள் அப்படி இருந்தா பல கூட்டல் நாள்னு பிரிச்சு எழுதலாம். பல கூட்டல் மணி பன்மணி. பல கூட்டல் வலை பல்வலை. பல்கலை மாறி பல்வலை. பல கூட்டல் யாழ் பல்யாழ்.
பல கூட்டல் வன்னி இது பாருங்க. இதுவுமே நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ இந்த 2யும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கு செப்பரேட்டா விதி நமக்கு குடுக்கல. நமக்கு ஆக்சுவலா அது தேவையும் இல்ல. இதுக்கு இது ஆன்சர். அது மட்டும் போதும். பல கூட்டல் வன்னி, பல்லணி. ஓகேங்களா? ஸோ இத மட்டும் இதுல இருந்து அப்படியே நான் ஒரு மேட்ச் கேட்டிருக்கேன். இத நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ பல சிலல 4 கேட்டகரி பார்த்திருக்கோம். பல சில்ல முன் தானே வந்துச்சுன்னா இயல்பாக புணரும். இல்லைன்னா வல்லினம் மிக்கு புணரும். இல்லைன்னா லகரம் வந்து ரகரமாக மாறும். இந்த அகரம் கெட்டுரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா படிச்சிருக்கோம். ஒண்ணு பலன்னு இருக்கிறது பல்லுன்னு மாறுது. இந்த இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஆயுத எழுத்தும் தகரம் ரகரமாக மாறுது. மிச்ச இடத்துலலாம் வந்து பண் நகர மெய் வருது. ஓகேங்களா? இந்த பல பல்ன்னு ஆகுது. இல்லைன்னா இந்த பல வந்து பண் அப்படின்னு ஆகுது. எந்தெந்த இடத்துல மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பல வணியில இந்த பல், லனி அப்படின்னு மாறுது. இந்த வாவே கெட்டு புணர்ந்துள்ளது. ஸோ இதையும் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வேணா நம்ம இன்னொரு மெத்தட் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, தனிக்குறில் முன் ஒற்றுவரின் இரட்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கூட நம்ம இதுக்கு வந்துரும். ஓகேங்களா? இதுல வரும் அப்படி. கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. பல சிலக்கு இத மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. கேட்டா இத மட்டும் தான் கேட்பாங்க. வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. அடுத்தது பாருங்க, ஆ, மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு விலங்கினம். மானா பெருசுன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாரி இருந்துச்சுன்னா, ஆ, மா வந்துச்சுன்னா இயல்பாக புணரும். ஆமா வந்துச்சுன்னா ஆமா. அப்படியே போட்டுருங்க. அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். ஆ, மா வந்துச்சுன்னா அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மியா அப்படிங்கிறது அசைச்சொல். நம்ம எப்படி அம்மா, அம்ம அப்படிங்கிற அசைச்சொல் பார்த்தோம். அந்த மாரி மியாங்கிறது அசைச்சொல். ஸோ அம்ம, மியா இது வந்துச்சுனாவே என்ன ஆகும் அப்படின்னா, இயல்பாகத்தான் புணரும். அம்ம, மியா வந்துச்சுனாவே இது இயல்பாகத்தான் புணரும். ஓகேவா? இந்த 10ல ஏதாவது டவுட்டாப்பா? இதுவரையும் கிளியர் தானே? நான் பிடிஎஃப் கிளியர்மா. தரும்பொழுது, அ நான் பிடிஎஃப் தர்றப்போ நீங்க ஒன்ஸ் படிச்சுட்டீங்கன்னா, அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? சரி நான் இதுவும் அதே மாரி கட் பண்ணிடுறேன். நான் வீடியோ லென்த்தியா போனா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு ரெக்கார்டட் வந்து சேர்த்தியே நான் போட்டுறேன். சரியா?